ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை ரவை லட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு கப் வந்து கோதுமை ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் மாதிரி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நெய்யில் வந்து இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வறுபட்டுருச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்துச்சுன்னா அந்த ரவை வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து நல்லா லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கும். நல்லா வந்து இப்போயே வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ரவை வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதே கடாயில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 2.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ரவை வந்து கரெக்டாக வெந்து வரும். சப்போஸ் நீங்கள் வந்து குறையா வச்சிட்டிங்கன்னா ரவை வந்து வேகாது. கொஞ்சம் அதிகமாக போனாலும் ரவை வந்து குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் 1 கப் ரவைக்கு வந்து 2.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதில் வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காயை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவை வந்து ஆட் பண்ணணும். தண்ணி கொதிக்காமல் ரவை வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ரவையை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா வந்து வெந்து வரும். நீங்கள் வந்து ஆனில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து டக்குன்னு வந்து வற்றிடும், ரவை வந்து வேகாது. அதனால் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரவையை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகணும். பாருங்கள், நல்லா ரவை வெந்துருச்சு. தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். ரவையும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுருக்கோங்க. அப்போ தான் மிச்சம் இருக்க தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ட்ரை ஆயிரும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 1 கப் சுகர் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா 3/4 கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை கரைசல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஜீனி கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி மெல்ட் ஆகி நல்லா வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, இது வந்து கொஞ்சம் 3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இது வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ரவையும் ஜீனி வந்து நல்லா ஒன்று கலந்து வரும். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காண்டி உப்பு வந்து ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் எப்போ எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வறுத்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த லட்டுக்கு வந்து அதிகமாக வந்து நெய் வந்து தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் வந்து நெய் இருந்தால் போதும். சட்டுன்னு வீட்டிலே வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அதிக நேரமும் ஆகாது. பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நெய்யோட. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஆற விட்டுறலாம்.
பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும். கையில் எண்ணெயும் நெய்யும் வந்து ஆட் பண்ணுறதுனால ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து லட்டு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சாச்சு. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரவையில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இது வந்து மோதிச்சூர் லட்டு மாதிரியே வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கோதுமை ரவையில் தான் செஞ்சீங்க அப்படின்னு வந்து யாருக்கும் வந்து தெரியாது. இந்த லாக்டவுனில் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக அந்த மாதிரி வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுங்க. அப்படியே வந்து எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள்.